மக்களை பாருங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் நடுவில் இருக்கோம். என்னடா நான் அப்படி சொல்கிறான் நீங்கள் நினைப்பீங்க. ஆமாம், என்னோடய ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், இந்த பக்கம் மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து சிங்கப்பூர். அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிங்கன்னா அந்த பக்கம் மலேசியா தெரியுதா? அந்த பில்டிங்லாம் அதெல்லாம் வந்து மலேசியா. ஸோ இப்போ நம்ம வந்து நடுவில் இருக்கோம், சிங்கப்பூர் மலேசியாவுக்கு நடுவில். வந்து புதுசாக பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் ட்ராக் வந்து சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் கட்டிகிட்டு இருக்காங்க. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நமக்கு முன்னாடி இருக்கு பாருங்கள். அது இந்த அடுத்த வருஷம் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இந்த வருஷம் பாதியில் ஓப்பன் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. இங்கே ஆரம்பிக்கிற இந்த ட்ராக் எங்கே போகுது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க. வேறு லெவலில் வரப்போகுது. இது முடிஞ்ச உடனே நைட் டைமில் இங்கே நிறைய அட்ராக்ஷன்ஸ்லாம் வரும்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. இங்கே ஆரம்பித்து அப்படியே இப்படி போகுது பாருங்கள். இப்படி போயிட்டு அது அங்கே போகும். பழைய செக் பாயிண்ட் இருக்குது மலேசியாவில் அங்கே. ஸோ அங்கே போய் முடிய போகுது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அது அந்த பக்கம் பாருங்கள். இப்போதைக்கு யூஸில் பண்ணிட்டு இருக்கிறது அதுதான், அந்த பழசு. நிறைய பஸ்ஸு கார்லாம் டிராஃபிக் ஜாமில் நிற்கும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்படி ஆரம்பித்து இங்கே ஆரம்பித்து அங்கே போய் முடிய போகுது. அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். சிங்கப்பூர் மலேசியா நடுவில் தான் நம்ம இருக்கோம்.